peacemakers of Christo. இன்று அனைத்தும் இருந்தும் வாழ்வு இல்லையா? வாழ்வு இல்லாமல் தவிக்கிறாயா? யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது வசனத்துல அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, உன்னத தகப்பனே, அப்பா உம்முடைய இரத்தத்திலே எனக்கு வாழ்வு உண்டு ஆண்டவரே. அப்பா உம்முடைய பார்வையிலே எனக்கு வாழ்வு உண்டு சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய திரு இதயத்திலிருந்து கசிந்தோடும் அந்த இரத்த தண்ணீரிலே எனக்கு வாழ்வு உண்டு ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையிலே எனக்கு வாழ்வு உண்டு ஆண்டவரே. அதன் நிமித்தம் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. ஏசப்பா, அவரிடம் வாழ்வு இருந்தது, வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது என்று கூறப்படுகிற வசனத்தை தியானிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, என் ராஜாதி ராஜாவே, இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே நல்ல வீடு இருக்குது ஆண்டவரே, அப்பா நல்ல தொழில் இருக்குது ஆண்டவரே, நல்ல வருமானம் இருக்குது சுவாமி. அப்பா, ஆடம்பரமாக வாழ நல்ல நகைகள் இருக்கிறது, பணம் இருக்கிறது சுவாமி. ஆமா ஆண்டவரே, இந்த வீடு பெருசாக நான் கட்டியிருக்கிறேன் சுவாமி. எனக்கு நிறைய நிலபுலங்கள் இருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, எனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே என்று எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை துதிக்கிறார்கள் சுவாமி. ஆனா ஆண்டவரே, இவை அனைத்தும் இருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்வு இல்லாமல் இருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, எனக்கு எல்லாமே இருக்கிறது, நீர் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறீர், ஆனால் வாழ்வை கொடுக்காமல் விட்டுட்டே சுவாமி. ஏசப்பா, நான் இந்த சொத்துக்களையும் பணத்தையும் என் பேரையும் புகழையும் பற்றி கொண்டேன், ஆனால் ஆண்டவரே என் மனைவி என்னோடு இல்லை ஆண்டவரே. வாழ்வு உன்னிடம் இருந்தது சுவாமி, ஆனால் வாழ்வு என்கிட்ட இல்ல ஆண்டவரே. நான் உசுருக்கு உசுராக நேசித்த என் மனைவி என்கிட்ட இல்ல ஆண்டவரே. என்னோடு கை கோர்த்து வந்த என் மனைவி என்னிடம் இல்லை ஆண்டவரே. அப்பா, பாசமாக பார்த்து கொண்ட என் மனைவி என்னோடு இல்ல ஆண்டவரே. அப்பா, என் தெய்வமே, என் கணவன் என்னுடைய வாழ்வு என்று நினைத்தேன், அந்த வாழ்வு இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு ஆண்டவரே. நான் இன்னைக்கு விதவையாக நிக்கிறேன் ஆண்டவரே, நான் அனாதையா நிக்கிறேன்ப்பா. இயேசுவே, என் கனவை என்ன விட்டுட்டு போயிட்டான் ஆண்டவரே. அப்பா, என் வாழ்க்கையில நான் நினைச்சு கூட பார்க்கல ஆண்டவரே, என் கனவை என்ன விட்டுட்டு போயிடுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சுவாமி. அவன் இருந்த பொழுது ஆண்டவரே எனக்கு எந்த விதமான மன கவலைகளும் இருக்காது ஆண்டவரே. அப்பா, நான் தைரியமாக இருந்தேன் ஐயா, இன்னைக்கு அனாதையை போல நிக்கிறேன் ஆண்டவரே. என் கனவை என்ன அப்படி பார்த்துக்கிட்டான் சுவாமி. ஏசப்பா, என்னிடம் வாழ்வு இல்லை ஆண்டவரே, என் கணவன் என்னோடு இல்லை சுவாமி. ஏசப்பா, என் பிள்ளைங்க என்னோட இல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, என் பிள்ளைங்க தான் என் வாழ்வுன்னு நினைச்சேன் ஆண்டவரே, அந்த வாழ்வு இல்லாம போயிடுச்சு ஆண்டவரே. என் பிள்ளைங்க என்ன விட்டுட்டு போயிட்டாங்க ஆண்டவரே, என்ன துரத்தி விட்டுட்டாங்க ஆண்டவரே, என்ன மறந்துட்டு போயிட்டாங்கப்பா ஆண்டவரே. என்னை விட்டுட்டு எங்கேயோ போய் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வமே, என் பிள்ளைங்க தான் என் வாழ்வுன்னு நினைச்சேன், அவனுக்கு பணம் தான் வாழ்வுன்னு பற்றி கொண்டான், அவளுக்கு கணவன் தான் வாழ்வு என்று பற்றி கொண்டாள் ஆண்டவரே. காதலன் காதலிதான் என்று வாழ்வு என்று பற்றி கொண்டார்கள் ஆண்டவரே. இன்னைக்கு நான் அனாதையா கடக்கிறேன் சுவாமி. ஏசப்பா, என் பெற்றோர்கள் தான் என் வாழ்வு என்று நினைத்தேன், அவர்கள் இல்லாமல் போயிட்டாங்க ஆண்டவரே. ஆமாப்பா, என் பெற்றோர்கள் என்னை ஆண்டவரை விட்டுட்டு உன்கிட்ட வந்துட்டாங்க ஆண்டவரே. எங்க அம்மா அப்பா இருந்த வரைக்கும் அப்பா எனக்கு எத்தனையோ சோறு போட்டாங்க ஐயா, வகை வகையா சமைச்சு போட்டாங்க ஐயா, தீனி பண்டாரம் எல்லாம் எனக்கு செஞ்சு போட்டாங்க சுவாமி. என் துணி எல்லாம் துவைச்சாங்க ஆண்டவரே. அப்பா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்தாங்க ஆண்டவரே. ஆனா அன்னைக்கு எங்க அம்மா அப்பா இல்லாம போயிட்டாங்களே அப்பா ஆண்டவரே. என் துன்பத்தை எல்லாம் சொல்லி எனக்கு யாரும் இல்லையா ஆண்டவரே. ஏசப்பா, என்னுடைய அம்மா அப்பா நான் அப்படி நேசிச்சேன் ஆண்டவரே, என்னை விட்டுட்டு போயிட்டாங்கப்பா. இயேசுவே, என் தெய்வமே, என்னால தாங்கிக்கவே முடியலப்பா. இயேசுவே, நீங்க வாங்கப்பா ஆண்டவரே. அனாதையை போல கிடக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும் ஐயா
ஆண்டவரே, கணவனை மனைவியை இழந்து கிடக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும் ஐயா. வாழ்வு இல்லாம இருக்கிறாங்கப்பா. ஐயோ, வாழ்க்கை கெட்டு போயிடுச்சே சுவாமி. அப்பா, நான் காதலனை நம்பி கெட்டு போனேனே. ஐயோ, மற்றவனை நம்பி ஏமாந்து போனேனே. இன்னைக்கு வாழ்வு இல்லாம கிடக்கிறேனே, குழந்தை இல்லாம கிடக்கிறேனே. ஐயோ, வேலை இல்லாம கிடக்கிறேனே, கடன்காரனாக கிடக்கிறேனே, தொழில் இல்லாம கிடக்கிறேனே. ஐயோ தெய்வமே, பிச்சைக்காரனாக கிடக்கிறேனே. ஆண்டவரே, எனக்கு வாழ்வே இல்லையா சுவாமி? என்னை ஏன் ஆண்டவரே சபித்திருக்கிறீரையா? என்னை ஏன் ஆண்டவரே தொடர்ந்து துன்புறுத்துகிறீரையா? ஆண்டவரே, தொடர்ந்து ஏன் ஆண்டவரை தண்டிக்கிறீரையா? ஏசப்பா, என்னால வாழ முடியலப்பா. நான் இருளுக்குள்ளாய் கிடக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்ன செய்வதென்றே தெரியலையாப்பா. ஆண்டவரே, கடல் பரஸ்பரமானது ஆண்டவரே. அதுல ஏகப்பட்ட மீன்கள் இருக்கிறது ஆண்டவரே. வலைய வீசினா எல்லா வலைக்கும் மீன் கிடைக்குது, என் வலைக்கு மட்டும் மீனே கிடைக்கல அப்பா. ஆண்டவரே, எல்லாத்துக்கும் வேலை கிடைக்குது, எனக்கு மட்டும் வேலை கிடைக்கலப்பா. எல்லாத்துக்கும் குழந்தை பிறக்குது, எனக்கு மட்டும் குழந்தை பிறக்கலப்பா. எல்லார் குடும்பமும் நல்லா இருக்கிறாங்கப்பா, என் குடும்பம் நசிந்து போகிறது ஐயா. அவமானத்துல கடக்கிறோமே என்று கண்ணீர் விடுகிற உன் பிள்ளைகளை பாருங்க ஐயா. இந்த பிள்ளைகளுக்கு வாழ்வை கொடுங்க ஆண்டவரே. நீங்க வாங்கப்பா, உம்முடைய பரிசுத்த சக்தியை பிள்ளைகள் மீது ஊற்றும் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தை பிள்ளைகள் மீது தெளியுங்க ஆண்டவரே. இவர்களை பிடித்திருக்கிற சாபங்கள், பாவங்கள் அனைத்தையும் உம்முடைய கல்வாரி திரு ரத்தம் கழுவட்டும் ஆண்டவரே. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவரே, இவர்கள் வாழ்வை கெடுக்கிற எல்லா செய்வினை மாய மந்திர தந்திரங்களையும், ஏவல்கள், பிசாசுகளையும், தகடுகளையும், தாயத்துகளையும் ஆண்டவரே, எந்த துஷ்ட ஆவிகளாக இருந்தாலும் ஆண்டவரே, இப்பொழுதே உம்முடைய பரிசுத்த கல்வாரி சிலுவையின் நிமித்தம் விரட்டி அடிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சிலுவை தடியினாலே அடித்து விரட்டுகிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை பிடித்திருக்கிற எந்த ஏவல் பிசாசுகளும் ஆண்டவரே, மூதாதையர் சாபங்களும் இவர்களை அணுகாதபடிக்கு ஆசீர்வாதங்களை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவே, எல்லா தடங்கல்களையும் அகற்றி போடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீர் வாங்க ஆண்டவரே. நீர் வந்து இந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்க, வெற்றியை கொடுங்க, வாழ்வை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, வேலையை கொடுங்க, தொழில் வளர்ச்சியை கொடுங்க. இவர்களுடைய அப்பா அந்த பெட்டிகளை நிரப்புங்க ஆண்டவரே, கூடாரத்தை நிரப்புங்க ஆண்டவரே. இயேசு ராஜாவே, இப்பிள்ளைகளை வாழ வைப்பீர் என்று முழுவதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார். எஸ் அனோவா எல்லாமே ஆமென், அல்லேலூயா, எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு 2 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால், பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க, பெரிய நோயில இருக்கிறீங்க, இல்ல பெரிய தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியே நீங்கள் ஏறெடுங்கள். மேபி ஒரு பூசை, உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து 1 பூசை, 3 பூசை, 5 பூசை, 7 பூசை, 9 பூசை, 12 பூசை, 33 பூசை, இல்ல 77 பூசை என்று நீங்கள் ஏறெடுக்கலாம். நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இன்னும் தேவன் அதிக ஆசீர்வாதங்களை, குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, மற்றுமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு 100 ரூபாய். இங்க
இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம். இறையிறக்கத்தின் ஜெபமாலை அர்ப்பணிப்போம். நற்கருணை ஆராதனை அர்ப்பணிப்போம். நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள், அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம். அப்ப எல்லா ஜெபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல்ல நீங்க பாக்குறீங்க, இந்த ஜெபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா அதோட நீங்க நின்றீங்க. இந்த யூடியூப் சேனல்ல இதோடைய லிங்க் மத்தியானம் 12 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு, சாயந்தரம் 7:30 மணிக்கு, ராத்திரி 9 மணிக்கு, ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜெபங்கள் வருகிறது. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய பேஸ்புக்ல பகிருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பகிருங்கள். தயவு செய்து அவர்களையும் இந்த ஜெபத்துல, ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில. அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி, கரண்ட் பில் இருக்குது, கேமரா பில் இருக்கு, கம்ப்யூட்டர் பில் இருக்குது, டெலிகாஸ்டிங் பில், இன்டர்நெட் பில் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க? கடவுள் காரியம் நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கள். உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், பேர பிள்ளைங்கள் இருக்கலாம், தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம். அவங்க இப்ப ட்ரௌசரு, சட்டை, ஸ்கர்ட், சுடிதாரு, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி 100 ட்ரெஸ் வச்சிருப்பீங்க, அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க, இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க. எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளோம். எங்க பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு, பேனா, பென்சில், பேப்பர், இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள், அங்க லைட் கிடையாது, கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, சரியான வாழ்வாதாரம் கிடையாது. அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். ஒரு 3 வீட்டுல, ஒரு 5 வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. அச்சமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை, அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும், எல்லா வலிகளை தீர்க்கும், ஆஸ்மாவை, டிபி, பிபி எல்லாத்தையும் அது நீக்கும். ஆனால் அதை பயன்படுத்துகிற கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலயும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க. ஒரு சொட்டு சுடுதண்ணியில போட்டு குடிங்க. பிபி, சுகர் இருக்கிறவங்க, அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா, இல்ல முடி கொட்டுதுன்னா, அது ஒரு 10 சொட்டு தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 3 நாளைக்கு செய்யுங்க. முடி கொட்டுறது கம்மியாயிடும். நல்ல விடுதலையை நீங்கள் பெறுவீர்கள். நிச்சயமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க. எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவிகளும் நம்முடைய குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது என்று. அதுல உள்ள கட்டு ஜெபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை எல்லா வகையான நோய்களுக்கும், பிணிகளுக்கும், செய்வினைகளுக்கும், எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜெபம். இதுல எல்லாத்துக்கும் ஜெபங்கள் இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.